Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இப்போ நம்ம இந்த இதில் என்ன பேச போகிறோம்னா சப்ளிமெண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலராகவே சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினரல் விட்டமின் ஒரு பில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உணவை சரியாக 3 வேளையில் எல்லா உணவும் எடுத்தோன்னா 5 ஃபுட் குரூப்ஸும் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த அளவு டெஃபிஷியன்சி வரக்கூட வாய்ப்பு இல்லை. இப்போ நார் சத்து உள்ள உணவை எடுத்தாலே B12 சத்து ஈவன் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்துடும். ஏன்னா அந்த நார் சத்து டைஜஸ்ட் ஆகி பெரிய குடலில் கொஞ்சம் நேரம் நிற்கும். அந்த டைமில் குட் பாக்டீரியா வந்து B12 ஜெனரேட் பண்ணி உடம்புக்கு கொடுக்கும். இப்போ கால்சியமை பொறுத்தவரையிலும் நம்ம பால் 400 ml எடுத்தோன்னா தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடச்சிடும். அயர்னை பொறுத்த வரலும் நம்ம அயர்ன் ரிச் ஃபுட்ஸ், இப்போ கீரை இல்லை கருவேப்பிலை தொகையல் இல்லை கருவேப்பிலை குழம்பு இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டம் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவையான அயர்ன் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ விட்டமின் டி இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் நம்ம வந்து வெளியில் போய் வெயிலில் அந்த அளவு நிற்கிறதில்ல. அண்ட் வெயிலில் நிற்க வேண்டிய டைம் 11 AM to 3 PM. ஸோ இந்த டைமில் நம்மளால் நிற்க முடியாதனால நம்மளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துடுது. தோ நம்ம வந்து ட்ராபிக்கல் கண்ட்ரி. ஸோ யாருக்கெல்லாம் நார்மல் லெவலை விட ரொம்ப குறைவாக இருக்கோ இவங்க கட்டாயம் அந்த சப்ளிமெண்ட் எடுத்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய் டாக்டர்ஸை விசிட் பண்ணி அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட் எவ்வளோ நாள் கொடுக்குறாங்களோ 6 வாரமோ இல்லை 3 மாதமோ உங்களோட நம்பரை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்துட்டு அவங்கள போய் பார்க்கணும். இப்போ ஒரு அயர்ன் சப்ளிமெண்ட் இல்லை கால்சியம் சப்ளிமெண்ட் இல்லை B12 இல்லை விட்டமின் டி எதாக இருந்தாலும் ஒரு பீரியடுக்கு தான் சாப்பிடணும். அப்போ டெஃபிஷியன்ட் ஆயிடுச்சுங்க 10 வருஷம் முன்னாடி அதனால நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம், இது பண்ணக்கூடாது. அதுவும் விட்டமின் ஏ டி இ கே இந்த 4 விட்டமினும் கொழுப்பு சத்தில் தான் அது கரையும். இது வந்து உடம்புலேருந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இதை ரொம்ப ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. நம்ம உணவு வழியாக ரொம்ப ஜாஸ்தியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதே தான் இது ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ எவ்வளோ நாளைக்கு சாப்பிட சொல்கிறாங்களோ சாப்பிட்டுட்டு திருப்பி டெஸ்ட் எடுத்து அவங்கக்கிட்ட போய் இன்னும் சாப்பிடணுமா இல்லை இதை நிறுத்திடலாமா இது பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் முடித்த உடனே ஹாஸ்டல் போயிடுறாங்க. ஹாஸ்டல் போனால் உணவு அந்த அளவு வீட்டு மாதிரி கிடைக்காது. புரத சத்தும் கம்மி, அயர்ன் சத்தும் கம்மி. ஸோ இவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கேர்ள்ஸ் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு நார்மலாக இருந்தது இந்த மாதவிடாய், இப்போ வந்து நம்ம ஹாஸ்டலில் போய் ஒரு 2-3 மாதத்தில் எங்களுக்கு சரியாக வருதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று, வெளியில் நிறையா உணவு சாப்பிட்டு அவங்க வெயிட் எக்கச்சக்கமாக போட்டாங்க, அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி PCOS ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால அவங்களுக்கு மாதவிடாய் சரியாக வரல. பட் இன்னொன்று வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால ஹீமோக்ளோபின் குறைவாயிடுச்சு. ஹீம்ங்கிறது அயர்ன், குளோபின்ங்கிறது ப்ரோட்டீன், 2 சேர்ந்து இருந்தால் தான் 2 நார்மல் லெவல் இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணோம். இவங்களுக்கு அந்த பீரியட் டைமில் அவங்களுக்கு ஜாஸ்தி அயர்ன் கிடைக்காதனால அந்த டைமில் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த 3-4 days அவங்க அயர்ன் டேப்லெட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க டெஃபிஷியன்சிக்கு போகாத கூட பார்க்கலாம். இப்போ யாருக்காவது வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னா ரைபோஃப்ளேவின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு 20 days இல்லை 15 days அந்த ரைபோஃப்ளேவின் டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உணவில் ரெகுலராக நம்ம பருப்பு எடுத்தோன்னா இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. பட் யாரெல்லாம் ஒரு தடவை எடுக்க ஆரம்பித்த மருந்தை லைஃப் லாங் எடுத்தாங்கன்னா இது தேவையே கிடையாது. வாட்டர் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னா உடம்புலேருந்து வெளில போயிடும்.
ஆனால் இந்த மாதிரி கொழுப்பு சத்தில் கரையக்கூடிய விட்டமின் ADEK உடம்பை விட்டு வெளியில் ஜாஸ்தி போக வாய்ப்பில்லை. அதை எக்கச்சக்கமாக எடுத்துக்கினீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால கூட ப்ராப்ளம் வரும். விட்டமின் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சப்ளிமெண்ட்ஸ் யாருக்கு தேவையோ மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அடியில் தான் எடுக்கணுமே வழிய நீங்களாக அதை எடுத்துட்டு அவங்க எப்போ நிறுத்த சொல்கிறாங்களோ அதை டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு நிறுத்தணுமே வழிய லைஃப் லாங் நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்த தப்பு எல்லாரும் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு டெஃபிஷியன்சி வந்திருக்கும், அதனால் அவங்க மருந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு இருந்தால் அப்போ எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா எல்லாருக்கும் மருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் இதை நிறுத்தவே மாட்டாங்க. இதுவும் தேவை கிடையாது. ஏன்னா எக்ஸஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் லிவருக்கு ஒரு இன்ஜுரி வரலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதனால ஜாகிரதையாக இருங்க. சப்ளிமெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அடியில் தான் எடுக்கணும். யார் வேணால் கொடுத்து எப்போ வேணால் எடுத்து நீங்கள் அதுவும் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணக்கூடாது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.